இந்த கொக்கோ கோலா, அப்புறம் பெப்சி, இந்த மாதிரி குளிர்பானங்கள்லாம் இருக்குல்ல, பவண்டோ, இந்த மாதிரியான குளிர்பானங்களை குடித்தாக்கா மூச்சு வாங்கும். ரொம்ப மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும். உழைக்க முடியாது, பேச முடியாது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எப்போ வரும் அப்படின்னா, இது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, வழக்கமாக இல்லாத ஒரு பிரச்சனை ஏன் இன்றைக்கி மூச்சு வாங்குது, இதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ண, அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சாப்பிட்டோம், ஏன் இந்த மாதிரி மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா கண்டிப்பாக அது காரணம் நம்ம அதுக்கு முன்னாடி செஞ்ச செயல்கள் ஏதாவது சாப்பிட்ருப்போம். அந்த உணவுகள் காரணமாக இருக்கும். ஊக்கமாக நம்ம உற்சாகமாக உழைக்கிறோம், அதுக்கு காரணமாக என்ன இருக்கும்னா நம்ம என்ன சாப்பிட்டோம் இதுக்கு முன்னாடி, அந்த உணவின் தன்மை தான் நம்ம ஊக்கமாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். அதே நேரத்தில் ஏதாவது மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது அப்படின்னா அப்போது நம்ம என்ன சாப்பிட்டோம், ஏன் ரொம்ப இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரி திணறல் வருது, மூச்சு திணறல் வருது அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, சரி இப்போ இதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டோம், ஆமாம் அந்த மிராண்டா கொஞ்சம் குடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மிராண்டா குடித்தோம் அப்படின்னா அப்போ இந்த கூல்ட்ரிங்க்ஸில் இப்படிப்பட்ட தன்மை இருக்குது. அதான் நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுருக்கும்போது திடீர்னால் நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா கண்டிப்பாக நாம் அந்த பிரச்சனை வருவதற்கு முன்பாக நம்ம என்ன சாப்பிட்டோம் அல்லது என்ன செஞ்சோம், இது ஒரு காரணமாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால் இந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சிங்கனாக்கா அது நமக்கு மூச்சு திணறலை ஏற்படுத்தும். மூச்சு ரொம்ப வாங்கும், பேச முடியாது, உழைக்க முடியாது, உடல் உழைக்க முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் இதெல்லாம் தெரியாமலே மக்கள் இந்த மாதிரியான உணவுகளை, இந்த மாதிரியான பானங்களை குடிச்சிட்ருக்காங்க. அதாவது உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுகளை ஏன் இதெல்லாம் நமக்கு உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிறத உணராமலே ஏன் மக்கள் இதெல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க, ஏன் இதை மக்களால் கண்டுபிடிக்க முடியல, அதாவது கண்டுபிடிச்சாலும் அவங்க கண்டு காணாமல் போகிறாங்களா, இல்லை அவங்களுக்கு தெரியல உண்மையிலே இது நல்லது செய்யுதுன்னு தான் நினைக்கிறாங்க. இந்த உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுப் பொருட்கள், இந்த மாதிரி குளிர்பானங்கள், இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, இதெல்லாம் ஏன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா இவங்களுக்கு உடல் உழைக்காமலே மக்கள் இப்போ வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால் உடல் உழைப்பதற்கு ஒரு உணவு சாப்பிட்டா உடல் உழைப்பு, இவங்க உடல் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க, தினமும் ஒரு 4 மணி நேரம் உடல் உழைக்கிறாங்க. அதாவது உடல் உழைக்கிறாங்கன்னா விளையாடுறாங்க, ஆடுறாங்க, ஓடுறாங்க, நடக்கிறாங்க, ஏதாவது ஒரு வேலைகளை செய்கிறாங்க, உடல் உழைப்புக்கு ஒரு 4 மணி நேரம் ஒதுக்குறாங்க அப்படின்னா அப்போ அதில் ஏற்படுகிற சிரமங்களை இவங்க கவனிப்பாங்க. அப்போ நம்ம ஏதாவது சிரமம் ஏற்படுது, நம்மளால் நேற்று உற்சாகமாக விளையாட முடிஞ்சது, நடக்க முடிஞ்சது, ஓட முடிஞ்சது, இன்றைக்கி ஏன் முடியலை அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி என்ன உணவு சாப்பிட்டோம் அப்படின்னு இவங்க ஆராய்ஞ்சு பார்த்து, ஓஹோ இந்தந்த உணவுகளெல்லாம் சாப்பிட்டாக்கா நம்மளால் ஓட முடியாது, விளையாட முடியாது, ஆட முடியாது, உடல் உழைப்பில் ஈடுபட முடியாது, மூச்சு திணறல் ஏற்படும், மூச்சு வாங்கும் அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. இவங்க மக்கள் என்னென்னா உடல் உழைக்காமலே எல்லா உணவையும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அதனால் இந்த உடல் உழைப்புக்கு எந்த உணவு சாதகமாக இருக்கும், எந்த உணவு எதிராக இருக்கும், உடல் உழைக்க விடாமல் செய்கிற உணவுகள் எதெல்லான்னு இவங்களால் கண்டுபிடிக்க முடியல. அதனால் உடல் உழைக்காமலே இவங்க இந்த உணவுகளை சாப்பிட்டதுனால தான் இந்த உணவுகள் இந்த அளவுக்கு மக்கள் இந்த உணவுகளுக்கு அடிமையாகிட்ருக்காங்க. அப்போ தினமும் நீங்கள் ஒரு 4 மணி நேரம் வேலை செஞ்சிங்கனாக்கா 4 மணி நேரம் உடல் உழைப்பில் ஈடுபட்டிங்கன்னா, அதாவது நடக்கிறது, ஓடுறது, உடற்பயிற்சி செய்கிறது, நீச்சல் அடிக்கிறது, விளையாடுறது, ஆடுறது, இப்படி உடல் உழைப்பிற்காக, ஒரு மகிழ்ச்சியான உடல் உழைப்பிற்காக ஒரு 4 மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக செலவிட்டே தீருவீங்க அப்படின்னா அப்போ தெரியும் எந்தெந்த உணவுகள் உடல் உழைப்பிற்கு எதிரானது, எந்தெந்த உணவுகள் உங்களை உடல் உழைக்க மறுக்கிறது, தடை செய்கிறது என்பதை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அதனால் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்னொரு காரணம் என்னென்னா, நம்ம இந்த உலகத்தில் சோம்பேறியாக இருக்கணும், வீட்டில் சும்மா இருக்கணும், அதுக்காக கஷ்டப்படுறோம். சும்மா இருக்கிறதுக்காக ஆஃபீஸில் போய் ஏதோ ஒரு வேலையில் தொழிலில் கஷ்டப்படுறாங்க. மக்களுக்கு சும்மா இருக்கணுங்கிற மோகம் அதிகமாக இருக்குது. வீட்டுக்கு வந்தால் எந்த வேலையும் செய்யக்கூடாது, வேலைக்கு கூட ஆட்களை வச்சுக்கணும், அதாவது பெண்களை அடிமைப்படுத்தி நம்ம ஆண்களுக்கு தான் இந்த மோகம் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவனுக்கு தான் இந்த ப்ரெஷர், இயந்திர அறிவியல் உலக ப்ரெஷர் அவனுக்கு தான், ஏன்னா அவன் ஆண்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஆண்களின் பொறுப்பில் இயங்குவதால் ஆண்களுக்கு இயல்பாகவே அந்த சுமை என்பது இருப்பதால் வீட்டுக்கு போனால் எல்லா சுமைகளையும் இறக்கி வச்சுட்டு சோம்பேறியாக இருக்கலாம், சும்மா இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆர்வம் ஆண்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் பணம் இல்லையா, சரி பெண்கள்கிட்ட அந்த வேலையை ஒப்படைச்சிட்டு நாம் சும்மா இருக்கலாம், சோம்பேறியாக இருக்கலாம். இல்லை பணம் வந்துருச்சுன்னா வேலைக்கு ஆளை வச்சுக்கிட்டு பணம் நிறைய சம்பாதிக்கிறானா அப்போ வேலைக்கு ஆளை வச்சு வீட்டு வேலைகளை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோகம் ஏற்படுது. அதனால்தான் சோம்பேறியாக இருப்பதற்கு உதவுகிற உணவுகளையும் சாப்பிட்றான். இவன் சோம்பேறியாக இருக்கணும்னு நினைக்கிறான். அதனால் சோம்பேறியாக ஆவதற்கு உதவி செய்வதற்கு, சோம்பேறி ஆவதற்குன்னு ஒரு சில உணவுகள் உதவி செய்யும்.
சில உணவுகளை சாப்பிட்டா நீங்கள் சோம்பேறி ஆவீங்க. ஏன்னா சோம்பேறியாக இருக்கிறதுக்காக தான் எல்லோரும் விருப்பப்படுறாங்க. வீட்டுக்கு வந்தால் சொகுசாக இருக்கணும், கால் நீட்டி ஒரு வேலை செய்யக்கூடாது, வீட்டில் வேலையாட்களை வச்சுக்கிட்டு அவங்கள வச்சு எல்லா வேலையும் செஞ்சிடணும், அல்லது வேலையாட்களை வைக்கிற அளவுக்கு பணம் இல்லையா, வீட்டில் உள்ள பெண்களை வச்சு வேலை வாங்கிடணும். பெண்களும் என்ன பண்ணுறாங்க, வெளியே வேலைக்கு போகக்கூடாது, அவங்களும் சோம்பேறியாக இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. வெளியில் வேலைக்கு போகக்கூடாது, வீட்டில் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்காரங்களாம் எல்லோரும் வேலைக்கு போனதுக்கப்புறம் மத்தியானம் உட்காந்து நல்லா படுத்து சீரியல் பார்க்கணும். இப்படி சோம்பேறித்தனமாக இருக்கிறதுக்கு தான் ஆண்களும் பெண்களும் போட்டி போட்டுட்ருக்காங்க. அப்போ அதற்கு உதவி செய்கிற உணவுகளை தான் இவங்க சாப்பிட்றாங்க. ஏன் இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம் இதெல்லாம் சாப்பிட்றாங்கனாக்கா, இதெல்லாம் சோம்பேறியாக இருப்பதற்கு மிகவும் உதவி செய்யும். உடல் உழைக்க விடாமல் செய்யும். உடல் உழைப்பின் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்தும். அப்போ இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டாக்கா நீங்கள் சோம்பேறியாக இருக்கலாம், சொகுசாக இருக்கலாம், சும்மா இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். சும்மா இருப்பது தான் ஜாலி அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் அதற்கு உதவி செய்கிற இந்த மாதிரியான இட்லி, பூரி, பொங்கல், தோசை, குளிர்பானங்கள், பெப்சி, பவண்டோ, கோகோ கோலா இந்த மாதிரியான குளிர்பானங்களையும் சாப்பிட்றது. அப்போ இன்னும் நோய் வந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சும்மாவே இருக்கலாம், வேலையே செய்ய முடியாது அப்படிங்க அந்த சும்மா இருக்கணும் அந்த நினப்பு, சோம்பேறியாக இருக்கணுங்கிற அந்த நினப்பு தான் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுனாக்கா, இவங்க உடற்பயிற்சி செய்யாமல் வாழ்கிறாங்க, உடல் உழைப்பு இல்லாமல் வாழ்கிறாங்க, நடக்கிறதும் கிடையாது, ஓடுறதும் கிடையாது, வாகனங்கள் வாங்கிடுறாங்க, மோட்டார் வாகனங்கள், எங்கே போனாலும் மோட்டார் வாகனம், நடப்பதை கூச்சமாக நினைக்கிறாங்க. கடைசியில் நோய் வந்துடுது. நோய் வந்து கடைசியில் உடல் உழைக்க முடியாத ஒரு நிலை வந்து விடுகிறது.